என்கிரிப்ஷன் அப்படின்றது என்னன்னா, நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே அப்படியே வேர்டிங்ஸா ஸ்டோர் ஆகாது. நம்ம அனுப்பக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே அந்த அப்ளிகேஷனால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பர்ட்டிகுலர் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி, வேற ஒரு மெத்தட்ல ஸ்கிராம்பிள்டு பண்ணப்பட்ட வேர்ட்ஸா தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இது எதுக்காக என்கிரிப்ட் பண்றாங்க அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி எதுவுமே இந்த மெசேஜஸ படிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்கிரிப்ட் பண்றாங்க. டீக்ரிப்ட் அப்படின்றது என்கிரிப்ட்டோட ரிவர்ஸ் ப்ராசஸ். அதாவது நம்ம அனுப்புன மெசேஜ அவங்க வேறொரு ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்த ஃபார்ம்ல இருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணி, மறுபடியும் அதே இங்கிலீஷ் வேர்டாவே கன்வெர்ட் பண்றது தான் இந்த டீகிரிப்ஷன் ப்ராசஸ். டீகிரிப்ஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு அவங்க ஒரு பர்ட்டிகுலர் கீ வச்சிருப்பாங்க. அதாவது எந்த மெத்தட் ஃபாலோ பண்றாங்கன்றதுக்கான கீ அந்த அப்ளிகேஷன் ஹோல்ட் பண்றவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும். அந்த கீ இருந்தா மட்டும் தான் எல்லா வேர்ட்ஸையுமே என்கிரிப்ஷன்ல இருந்து டீகிரிப்ஷன் பண்ண முடியும். என்கிரிப்ஷன் அண்ட் டீகிரிப்ஷன இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மஞ்சத்தூள்ல சுண்ணாம்பு சேர்த்தோம் அப்படின்னா, அது ரெட் கலர்ல மாறிடும். இது மறுபடியும் எல்லோ கலர்ல